இன்று வெள்ளிக்கிழமை. வீட்டில் இருக்கும் நெல்லி மரத்திற்கு பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும். திருவாரூரில் திருநெல்லிக்காய் என்ற ஊரில் மங்களநாயகி அம்மன் சமேத்த நெல்லிவனநாதர் ஆலயம் இருக்கிறது. இங்கு தலவிருட்சமே நெல்லி மரம்தான். பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் 5 தேவலோக புனிதமான மரங்களுக்கு ஒரு நாள் கர்வம் தலைவிரித்தாடியது. பெருமையின் உச்சக்கட்டத்தில் அங்கு வந்து நின்ற துர்வாச முனிவரை அவர்கள் மதிக்கவில்லை. பார்த்து கோபமடைந்த முனிவர், நீங்கள் பூலோகத்தில் புடிக்கும் நெல்லி மரங்களாக கடவீர்கள் என்று சாபம் கொடுத்தார். சாப விமோச்சனம் வேண்டி நின்றது நெல்லிமரம். சிவபெருமான் நெல்லியின் சிறப்பை உலகிற்கு உணர்த்த சுயம்பு மூர்த்தியாக தோன்றினார். நெல்லிவனநாதர் என்ற பெயரை பெற்றார். முனிவரின் கோபத்தையும் தணித்தார். சிவபக்தர் ஒருவர் காட்டுக்கு வந்தார். அமைதியான காட்டில் பறவைகளும் விலங்குகளும் ஆடிப்பாடி மகிழ்வதை பார்த்தார். மனமகிழ்ந்த செய்தியை மன்னனுக்கு சொன்னார். மன்னனும் அங்கு வந்து ஒரு கோவிலை கட்டி பராமரித்தார். மன்னனுக்கு குழந்தை பேறு இல்லை. தன் மனைவியை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு வந்தார். தரையில் அமர்ந்திருந்த போது ஒரு அழகான பெண் குழந்தை வந்து மடியில் அமர்ந்தது. அவள்தான் மங்களநாயகி அம்மன். ஆவணி மாதத்தில் நெல்லிவனநாதரை மணந்தாள். சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் கவலையுடன் இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று வாருங்கள். அம்பாளின் திருவடிகளை பற்றிக் கொள்ளுங்கள். அன்னைக்கு நெல்லிக்காயினால் மாலையை சாற்றி வழிபடுங்கள். சினம் சேர்ந்தாரை கொல்லும் தன்னையும் கொல்லும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நெல்லிக்கனியை அவ்வைக்கு அதியமான் கொடுத்தார். இந்த நெல்லி மரத்தை தலவிருட்சமாக கொண்ட நெல்லிவனநாதர் ஆலயத்திற்கு வந்து சுயம்புவாக தோன்றிய நெல்லிவனநாதரை வணங்கி, மங்களநாயகி அம்மன் நெல்லிவனநாதரை மணந்த தலம் என்பதால் திருமணத்தடை நீங்க அந்த அம்பாளின் திருவடிகளை பற்றிக் கொள்ளுங்கள். நெல்லி மரத்தை சுற்றி வந்து தியானிக்க உங்கள் கோபம் நீங்கி சாந்தமாக மாறுவீர்கள் என்பதுதான் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நன்றி.